ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ராடிஸ் டேஸ்டி டேபிள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து ப்ரானை வச்சு ஒரு சின்ன செமி கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கப்புறம் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம்லாம் 10லேருந்து 15 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பெரிய வாக்கில் கட் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் சொல்கிறது. நல்லா அதை ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிக்க வேணாம், குறைன்னு அரைச்சாவே போதும். அதே பேன்லேயே எண்ணெய் விட்டு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சுருளை வதக்கணும். நல்லா நம்ம எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்தளவுக்கு எப்போவுமே டேஸ்ட் கொடுக்கும். நான் எல்லா டிஷ்ஷஸ்லேயும் சொல்கிறது தான், வதக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட டிஷ்ஷோடது. நல்லா வதக்கிக்கோங்க. அதே இதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி அதையுமே விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் 1/2 kg ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நாம் தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. ப்ரான்ஸ் அவ்வளோதான் வேகணும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ரப்பரி ஆகிடும். அவ்வளோதான், என்னோடய செமி கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.